ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரிசியெல்லாம் எதுவும் ஊற வைக்காமல் அரைச்செல்லாம் கஷ்டமே படாமல் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம நயம் அரிசி மாவு, அதாவது நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இல்லை கடையில் வாங்கினது இடியாப்ப மாவு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணணும். இந்த 3 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கணும். இது பொட்டுக்கடலையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்த மாவு 1 கப் அளவுக்கு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 கப்பு அரிசினா 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறணும். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணணும். பட் நான் அந்த டைம் மறந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பின்னால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மாவோட நல்லா பட்டர் கலந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதித்து ஒரு குட்டி குட்டியாக பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணிகளை மாவில் ஆட் பண்ணி மாவு பிணையணும். தண்ணி நல்லா சூடாக இருந்தால் தான் மாவு நல்லா வெந்து வரும். ஸோ கண்டிப்பாக தண்ணி நல்லா சூடாக கொதிச்சு இருக்கணும். இந்த டைமில் கொதிக்க வச்ச இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு தான் நம்ம கிளறி விடணும். ஏன்னா மாவு ரொம்ப சூடாக இருக்கும். கை கண்டிப்பாக போடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற மாவெல்லாம் மேலேயும் மேலே இருக்கிற மாவெல்லாம் கீழேயும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி தண்ணியை ஒரே டைமில் நிறைய ஆட் பண்ணாமல் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அது மாதிரி பிணைஞ்சால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மாவு நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, பட்டர் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதிக குவான்டிட்டி போட்டு செய்யும்போது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மாவு பிணையும் போது நம்மளுக்கு கை வலிக்காமல் கொஞ்சம் ஈஸியாக பிணைய முடியும். கொஞ்சம் நல்லா வாட்டமாக இருக்கும். அப்போ போட மறந்த அந்த 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை இந்த டைமில் நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா பக்கமும் அந்த பட்டர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வரமாவெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி நம்ம மைண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். அதை மூடி பாருங்கள் எவ்வளோ ஆவி அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாவு நல்லா கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும். அப்படியே இடியாப்ப மாவு மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். லைட்டாக மட்டும் அங்கங்கே வரமாவு இருக்கும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தண்ணிகளை தெளித்து நம்ம மாவு பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கை பொறுக்கிற சூடுலேயே லைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல மாவு உதுத்து விட்டு பிணைஞ்சு எடுக்கும்போது சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுவே கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியோட அந்த கை ஈரக்கையோடு மாவு பிணையும் போது பார்த்திங்கன்னா சுத்தமாக மாவு கையிலே ஒட்டாது. இல்லைன்னா கொஞ்சம் கீ ஆயில் கூட நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு பிணைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், சூப்பர் அண்ட் சாஃப்டான மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வச்ச 4 கப்பு தண்ணியில் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3.25 கப்பு வரைக்கும் செலவாயிருக்கு. மிச்சம் ஒரு 3/4 கப்பு பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3.25 கப்பு வரைக்குமே தண்ணி அப்சர்வ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி மாவு இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கு அப்புறமா எக்காரணம் கொண்டு மாவை காயவே விட்டுறக்கூடாது. இந்த மாவு சீக்கிரமாக ட்ரை ஆகக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ எப்போவுமே எல்லா முறுக்கு செய்யும் போதுமே மாவு எப்போயுமே க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் தடவின கத்தி வச்சு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட முறுக்கு பொடி எந்த சைஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். அட் அ டைமில் 6 முறுக்கு 5 முறுக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு வேலையை முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் கால் கெடுக்க கிச்சன்லலாம் நிற்க வேண்டாம். ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கங்க. ஒவ்வொரு பாலாவோ இல்லை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயோ மாவு உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அடிக்கடி போய் கையை கழுவ வேண்டிய அவசியமே கிடையாது. ஈஸியாக ஒவ்வொன்றா எடுத்து நம்ம முறுக்கு பொடியில் வச்சு முறுக்காக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே வேலை சுலபமாக முடியும். நச்சுன்னு ஒரு 4 டிப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா முறுக்கு சொதப்பவே சொதப்பாது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்.
அதே மாதிரி எண்ணெய் ஒன்ஸ் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப லோலையும் வச்சு சுடக்கூடாது, ஹைலையும் வச்சு சுடக்கூடாது. மீடியமை விட கொஞ்சம் ஹையாக வச்சு நம்ம முறுக்கு சுட்டால் தான் கரெக்டாக வந்துட்டு எண்ணெய் குடிக்காமல் கிடைக்கும். 3வது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சிருக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம மாவு வந்து கரெக்டாக வந்து பிணைஞ்சு எடுக்கணும். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் எண்ணெய் கண்டிப்பாக குடிக்கும். முறுக்கு வந்து சுற்றும் போது பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா தண்ணி வந்து ஸ்பூன் கணக்கில் ஆட் பண்ணிவிட்டு மாவை சரி பண்ணதுக்கு அப்புறமா முறுக்கு சுட்டுக்கணும். அதுவே வந்துட்டு முறுக்கை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சமாக ட்ரை மாவு, அரிசி மாவோ பொட்டுக்கடலை மாவோ ஆட் பண்ணி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை பிழியணும். முறுக்கு குழாயில் ஒரு 3/4 அளவுக்கு மட்டும்தான் மாவு நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மாவு வழிஞ்சு வராமல் நீட்டாக வந்துட்டு கொஞ்சம் வேலையை வளர்க்காமல் ஈஸியாக வேலை முடியும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி வாழை இலை எடுத்திருக்கேன். நம்ம வந்து வீட்டில் உள்ள ஒரு எண்ணெய் கவர், பால் கவர், அப்படி இல்லைனாக்கா வந்து இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஸோ எதில் வேணாலும் அழகாக பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போடும்போது வேலை சுலபமாக முடிஞ்சிடும். முறுக்கு வந்து நல்லா 2 சுற்று சுற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா கை அகலத்தில் முறுக்கு கிடைக்கும். அதுவே ஒரு சுற்று சுற்றும் போது நல்லா குட்டி குட்டியாக பட்டன் முறுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இஷ்டம்தான், என்ன சைஸ் வேணுமோ எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கணும். அந்த எண்டை வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக முறுக்கெல்லாம் சுற்றியாச்சு. இனி எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மாவு அது கூட சேர்த்தோம்னா டக்குன்னு அதை வந்து மேலே எழும்பி வரணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பிழிஞ்சு வச்ச முறுக்குகளை ஒன்றொன்னா இதோட ஆட் பண்ணிக்கலாம். நிறைய முறுக்குகளை போட்டு நெருக்கமாக பண்ணாமல் கொஞ்சம் இடைவெளிகள் விட்டு நல்லா போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஷேப்பு மாறாமல் அப்படியே கிடைக்கும். அதே மாதிரி போட்ட உடனேயுமே முறுக்குகளை வந்து திருப்பி விடக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ்க்காச்சும் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் லைட்டாக வந்துட்டு டர்ன் பண்ணி விடணும். திருப்பி போட்டு அப்புறம் ஒரு 20 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா முறுக்கு வெந்து அந்த எண்ணெயோட சலசலப்பு ஓசையெல்லாம் அடங்கி ஆனதுக்கு அப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு முறுக்குகளை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கு வடையெல்லாம் வராமல் இருக்கும். ரொம்ப நாள் வரைக்குமே நல்லா வந்துட்டு முறுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த முறுக்குன்னு கிடையாது, எல்லா முறுக்குக்குமே வந்துட்டு பேசிக்காக இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கூட வந்துட்டு மிஸ்டேக்ஸே வராமல் ரொம்ப சூப்பராக பண்ணிட முடியும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எண்ணெயிலே கூட முறுக்கு பிழிஞ்சு விடுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து எண்ணெய்க்குள்ளே போடும்போது ரொம்பவே வேலை ஈஸியாக இருக்கும். இதுவே நம்ம பிகினர்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி எண்ணெயில் டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு தயக்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு கரண்டி, அதாவது வீட்டில் உள்ள இந்த ஜல்லி கரண்டி, அதுக்கப்புறம் அந்த இலக்கரண்டிலாம் இருக்கும் இல்லையா, அதோட பேக் சைடில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே முறுக்கு மாவை அழகாக ஷேப்பாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் கூட பயப்படாமல் அழகாக சுட்டு எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எடுத்த இந்த 3 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு பொட்டுக்கடலை மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70 முறுக்கு வரைக்குமே கிடச்சிச்சு. ஸோ ரொம்பவே நிறையா தான் குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ இதே நீங்கள் கடையில் ப்ரீமிக்ஸ் வாங்கி பண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான முறுக்கு வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லா முறுக்குமே நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அது மேலே முறுக்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வரிசையாக அடுக்கி வச்சுட்டே வரணும். மேலாப்பில் ஒரு டிஷ்யூ போட்டு லாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.